நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இளைஞரணி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளம் ஒரு மிக முக்கியமான தலைப்பை விவாதிப்பதற்கு தயாராக காத்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்துல தேசம் முழுவதும் இந்த மேகி நூடுல்ஸ் விவகாரம் ஒரு மிக பூதாகரமான விவகாரமாக வெடித்தது. நம்ம எல்லாம் அதிர்ச்சியில் அழுத்தியது. இவ்வளவு நாள் நாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு நூடுல்ஸ் பிராண்ட்ல காரியம் லெட் இந்த அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கிறதா அப்படின்னு நம்ம எல்லாம் அதிர்ச்சியில் உரைய வைத்தது. இதை தாண்டி இது எந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியதோ அதே அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த விளம்பரத்துல நடித்த நடிகர் நடிகைகள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் இவங்களை கைது செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கூட அந்த வழக்குல உத்தரவுல பிறப்பித்தது விசாரணைக்காக. ஆக இது ஒரு லார்ஜர் குவெஸ்டின், ஒரு கேள்வியை எழுப்பியது. விளம்பரங்கள் சில சமயங்கள்ல மிஸ்லீடிங்காக இருக்கின்றன, தவறான தகவல்களை கொடுக்கின்றன. அதில் மிகப்பெரிய நடிகர் நடிகையர்கள் நடிக்கிறார்கள் எனில் அந்த மிஸ்லீடிங்கான அட்வர்டைஸ்மெண்ட்ல அவர்களும் பொறுப்பா, அவர்களும் குற்றவாளிகளா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியது. இருவேறு வாதங்களை இந்த விவாதத்தில், இந்த விவகாரத்தில் அது கொண்டு வந்தது. அதை பற்றித்தான் இன்றைய இளைஞரணியும் விவாதிக்க காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் குற்றவாளிகளா? விவாதிப்போம் இன்றைய இளைஞரணி நிகழ்ச்சியில். விவாதிப்பதற்கு முன்பாக இது சார்ந்த ஒரு காணொளி தொகுப்பை காண்போம். பொருள் ஒருத்தர் அங்கீகரிக்கும் பொழுதோ, ஒரு விளம்பரத்தில் வரும் பொழுதோ, அந்த பொருளினுடைய தரத்தை பாதுகாக்க வேண்டியது அந்த பிரபலத்தினுடைய பொறுப்பு அல்ல, அரசனுடைய பொறுப்பு. விளம்பரங்கள்ல நடிக்கிற செலிபிரிட்டிஸ், அதாவது இப்போ ஒரு மேகி நூடுல்ஸ் இருக்கு, இப்ப அதை ப்ரொமோட் பண்றதுக்காக செலிபிரிட்டிஸ் நடிக்கிறாங்க. இப்ப மேகி நூடுல்ஸ்ல லெட் அதிகமான கண்டென்ட் இருக்கு, அது உடம்புக்கு கெடுதி அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. இப்ப இதுக்கு அந்த விளம்பரங்கள்ல நடித்த அந்த செலிபிரிட்டிஸ் அவங்க மேல தவறு இருக்கு அப்படின்னு சொல்லலாமா இல்லையான்றது ஒரு சிக்கலான கேள்வி. ஏன்னா இதுல சாப்பாடுல நஞ்சு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க வேண்டிய வேலை தான் ஃபுட் ரெகுலேஷன் அத்தாரிட்டியோடைய வேலை. இப்ப அவங்க அந்த வேலையை பண்ணாம விட்டதுனாலதான் இவ்வளவு காலமா மேகி நூடுல்ஸ் இருக்கு. நான் மேகி நூடுல்ஸ் சாப்பிட்டு வாழ்ந்தவன். சோ என் உடம்புல எவ்வளவு லெட் இருக்குன்னு எனக்கே தெரியல. பீடியை கிளப்பி விட்டாங்க. இப்போ அது அமிதாப் பச்சன் மேல குறை சொல்ல முடியுமான்னு கேட்டா, இப்ப அமிதாப் பச்சன் போய் இது சொல்றீங்க சார், மேகி நூடுல்ஸ் நீங்க இது பண்ணணும், அட்வர்டைஸ் பண்ணணும்ட்டு. அவர் என்ன ஒரு கெமிக்கல் டெஸ்ட் எடுத்து ஃபுல்லா இது ஆராய்ச்சி ஃபுல்லா பார்த்து தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, அது பிராக்டிகலே கிடையாது. பண்ண வேண்டிய அத்தாரிட்டி ஃபுட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி. பண்ணாதான் அவனை தான் பிடிச்சி ஜெயில தூக்கி போடணும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. பட் ஆனா முன்னாடி இந்த சிகரெட்டு, குட்கா, இந்த ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அது நமக்கு பட்டவட்டமா தெரியும் இது உடம்புக்கு நல்லது கிடையாதுன்னு. அதை பிரபலப்படுத்துறாங்கன்னா அப்ப அவங்க மேல கண்டிப்பா கேஸ் போடணும். ஏன் இதை பிரபலப்படுத்துற? இது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. அது உனக்கு தெரியும். ஒரு பிரபலமா நீ இருக்கிறதுனா உன்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு இதுவா எடுத்து வேத வாக்கா எடுத்து இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கான். சோ அப்ப அவனை நீ லெட் டவுன் தானே பண்ற. சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல கண்டிப்பா அவங்க மேல கேஸ் போடலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சினிமா நடிகைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சினிமால நடிக்கோட மட்டுமே நிப்பாட்டிக்கலாம். ஏன் அப்படின்னா உணவுப் பொருட்கள் விளம்பரங்கள் எல்லாம் அவங்க நடிக்கும் போது குழந்தைங்க எல்லாம் அந்த பண்டம் எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சா பெற்றோர்கள் வாங்கி கொடுக்க தான் வேண்டியது இருக்கு. ஏன்னா அதை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நீங்க நல்ல அம்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க மனசுல அந்த விளம்பரங்கள் பதிஞ்சிடுது. சினிமா மோகம்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. சினிமா நடிகர்கள் இவங்க எல்லாத்தையுமே நம்ம வீட்டுல ஒருத்தரா தான் பாத்துட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரியான விளம்பரங்கள் அவங்க பண்ணும்போது இவங்க சொல்றதெல்லாம் அப்படியே வேதவாக்கா நம்பிட்டு அந்த பொருளை வாங்கி அவங்க பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய விளைவுகளையும் அவங்க மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி விளம்பரங்களை நடிக்கிறத அவங்க தவிர்க்கலாம். சட்ட நுணுக்கத்தின்படி பார்த்தால் ஒரு கலைஞர் இப்படிப்பட்ட விளம்பரங்களில் நடிக்கிற போது அதுல வேறு சில சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கையெழுத்து போட்டிருப்பார். அது எவ்வளவு காலம், அதுக்கான தொகை எவ்வளவு, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கையெழுத்து போட்டிருப்பார். அந்த குறிப்பிட்ட பொருளில் என்னென்ன கலந்திருக்கிறது, அதனுடைய தகுதி என்ன, அது குறித்த அறிவியல் கருத்துக்கள் என்ன என்பதெல்லாம் அவர் தெரிந்து வைத்திருப்பார் என்று நாம் ஊகிக்க முடியாது. அது தெரிந்தும் அவர் உடன்படுகிறார் என்றால் வேறு விஷயம். அப்படி தெரியாத ஒரு நிலையில் ஒரு வர்த்தக நிறுவனம் ஒரு விளம்பர நிறுவனத்தின் மூலமாக ஒரு நடிகரை அல்லது நடிகையை அணுகுகிறது. அவர்கள் அதில் நடித்து கொடுப்பதற்கு ஒப்புக்கொள்கிறார்கள். அதுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு நடிக்கிறார்கள். எனவே அந்த பொருளின் தகுதி என்ன என்பது பற்றி தெரியாமல் மற்ற வர்த்தக அம்சங்கள் மட்டும் புரிந்து கொண்டு கையெழுத்து போட்டிருக்கிற ஒருவரை அந்த பொருள் தீங்கானது, மக்கள் நலனுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது என்று கண்டறியப்படுகிற போது
அந்த நிறுவனம், அந்த தயாரிக்கிற நிறுவனம் தான் பொறுப்பேற்க முடியுமே தவிர அது விற்கிற வியாபாரிகள் கூட பொறுப்பேற்க முடியாது. பல்வேறு பார்வைகளை பார்த்தோம். இருவேறு பார்வைகளோடு இதே தலைப்பை விவாதிப்பதற்கு இளைஞர் அணி தயாராக காத்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் நடிகர் நடிகைகளுக்கு பொறுப்பு உண்டு அப்படின்னு இந்த அணி கருது. அவங்களை எப்படி பொறுப்பாக்க முடியும் என இந்த அணி கருதுகிறது. நான் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். விளம்பரத்துல நடிக்கிறாங்க நடிகர் நடிகைகள், அவங்க எப்படி இந்த பொருளுடைய தரத்துக்கு பொறுப்பாக முடியும்? இந்த அடிப்படை கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். அது கண்டிப்பா அவங்க அந்த விளம்பரத்துல நடிக்கும் போது அவங்க அந்த பொருளை அதுல எவ்வளவு என்ன எப்படி இருக்குது அப்படிங்கறது அவங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அது நல்ல தரமானதா தரம் இல்லையாங்கிறத சொல்ல முடியாது. ஆனா இந்த விளம்பரத்துல நடிக்கிறதுனால மக்கள் நம்மளுடைய ஒரு வார்த்தையை நம்பிதான் வாங்குறாங்க அப்படிங்கறதாவது கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் தானே. அப்படிங்கும் போது அவங்க விளம்பரங்கள்ல நடிச்சு இதனால பாதிக்கப்பட போறது கன்சியூமர் தான். நம்மளை நம்பி நம்ம விளம்பரம் பண்றோம், இதை நம்பிதான் நம்ம மக்கள் வாங்குறாங்க அப்படிங்கறதுனால இதனால நாளைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தாலும் அதுல நாமும் ஒரு காரணமா இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காவது விளம்பரத்துல நடிக்காம அதை தவிர்த்திடலாம்ல. அவங்களுக்கு இதுல நடிச்சுதான் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு அவசியம். அந்த கான்செப்டே क्वेश्चन கேக்குறீங்க. நடிகர் நடிகைகள் எதற்காக விளம்பரத்துல நடிக்கணும்னு கேட்கறீங்க. அவங்களுக்குன்னு ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறது, அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கிறது. அந்த இமேஜ் எதற்கு அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கணும்? சில சமயங்கள்ல மிஸ்லீடா போகலாம். அதுக்கு எவ்வளவு ஒரு காரணம். அவங்க இதுல நடிச்சு சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவங்களுக்கு முடிவு பண்ணலாமா? இல்ல, அது நம்ம முடிவு பண்ண கூடாது. அதுக்கு நாமும் ஒரு காரணமா இருந்துடக்கூடாதுங்கறத அவங்க டிசைட் பண்ணிக்கிடலாம். அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதுல எவ்வளவு லெட் இருக்கிறது, காரியம் இருக்கிறதா, இந்த ரசாயனம் இருக்கிறதா அப்படின்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனா நடிகர் நடிகைகளுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்க என்டாஸ் பண்ணி மக்களால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவங்க இன்ஃபேக்ட் சர்டிஃபை பண்றாங்க, இது நல்ல பொருள், வாங்கி சாப்பிடுங்க, யூஸ் பண்ணுங்க, இந்த வீடு நல்ல வீடு, இந்த ஏரியால கட்டிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய உத்தரவாதங்கள் கொடுக்கப்படுது. ஆக அந்த உத்தரவாதங்களை என்டாஸ்மெண்ட்டா நம்பி மக்கள் வாங்குறாங்க. அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக குறைந்தபட்ச தார்மீக பொறுப்பு அந்த மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ல இந்த நடிகர் நடிகைகளுக்கு, இந்த பிராண்ட் அம்பாசிடர்ஸ்க்கு இருக்கா இல்லையா? இது கண்டிப்பா இந்த தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு, நான் ஒத்துறேன் சார். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்கள குறை சொல்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க? இந்த மோனோசோடியம் குளுட்டாமேட்ன்ற அந்த வேதிப்பொருளுடைய அளவு நிர்ணயிக்கப்பட்ட அளவோட அதிகமா இருக்கு அப்படின்னு யாரு அது அந்த கம்பெனி தான் முடிவு பண்ணணும். அப்படின்னா நம்ம அரசாங்கம் அதை செக் பண்ணணும். இது எதுவுமே இல்லாம இது நடந்து முடிஞ்ச அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க முன்கூட்டியே எப்படி அதை யூகிக்க முடியும்? பாயிண்ட் டேக்கன். மோனோசோடியம் குளுட்டமேட் இருக்கா, இல்லாட்டி லெட் அதிகமா இருக்கா, 17 மடங்கு அதிகமா இருக்கா, 16 மடங்கு அதிகமா இருக்கா அப்படின்னா அவங்க லேபார்டரி வச்சுக்கல, டெஸ்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறது ஒரு பிராக்டிகலான விஷயம் ஏத்துக்கிட்டாலும் கூட அவங்க என்ன சொல்றாங்க, அமிதாப் பச்சனா, மாதுரி தீட்சிதா, மற்ற நடிகர்களா அவங்க மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை சுமந்துகிட்டு இது நல்ல பொருள், இது ஹெல்த்தியானது, டேஸ்டியானது மட்டுமல்ல ஹெல்த்தியானதுன்னு என்டாஸ் பண்றாங்க. அதை நம்பி அவங்களுடைய ரசிகர்கள் உட்பட பொதுமக்கள் வாங்குறாங்க. அப்படிங்கும்போது தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு இல்லாம எப்படி இருக்க முடியும்? they are endorsing it is healthy. இது இப்போ அன்ஹெல்தி எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறீங்க. தெரியாம அதை என்டாஸ் பண்ணும்போது அதை நம்பி பல பேர் யூஸ் பண்ணும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? பொறுப்பு கண்டிப்பா இருக்கு ஒரு நடிகர்களுக்கு. இப்போ ஒரு தொழிற்சாலையில இருந்து ஒரு பொருள் தயாரிச்சு வெளியில வர்றதுக்கு பல படிநிலைகள் இருக்கு. ஒரு தொழிற்சாலை அமையற இடத்துக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அதை தயாரிக்கும் போது என்னென்ன ரசாயனம் அதுல சேர்க்கணும்ன்றத பரிசோதிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அதுல என்னென்ன கலந்து இருக்குன்னு கடைசியா செக் பண்றதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இறுதி நிலையா சந்தைப்படுத்துதலுக்கு வரும் பொழுது அங்கதான் அவங்க ஒரு நட்சத்திரத்தை பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த இடையில ஏற்படுற நிலையில ஒரு தவறு ஏற்படும் பொழுது முழு பொறுப்பு எப்படி ஒரு நட்சத்திரத்திற்கு போய் கிடைக்கும்? இப்ப அவங்கதான் பொறுப்பு. அதுல லெட் சேர்த்ததுக்கு அமிதாப் பச்சன் பொறுப்புன்னு இப்ப சமீபத்திய கான்ட்ரோவர்சியில யாரும் சொல்லல. அது மோனோசோடியம் குளுட்டமேட் எம்எஸ்டி சேர்க்கப்பட்டிருக்கிறதுக்கு மாதுரி தீட்சித் பொறுப்புன்னு யாரும் சொல்ல. அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அப்படி நீங்க சொல்ற மாதிரி பல்வேறு கட்டங்கள்ல பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. இறுதி கட்டத்துல விளம்பரப்படுத்தும் போதுதான் நடிகர்கள் வராங்க அப்படிங்கிறீங்க. என்ன நடந்திருக்கிறது, சரியா நடந்திருக்குதான்னு தெரியாம, அது ஹெல்தியா அன்ஹெல்தியான்னு தெரியாம, இல்ல அதை தெரிஞ்சுக்காம அவங்க ஹெல்தின்னு சொல்லுவாங்களானால் அவங்களுடைய வாக்கு, அவங்களுடைய வாசகம் இட் மேட்டர்ஸ், இட் ரியலி மேட்டர்ஸ். அப்படிங்கும்போது பொறுப்பே இல்லாம இருக்கு அவங்களுக்கு. இதுக்கு முழு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகர்கள் கண்மூடித்தனமாக நமது அரசாங்கத்தை நம்புறாங்க. அரசாங்கம் பரிசோதிச்சு இது தரமான பொருள்னு சொல்றத நம்புறதுனால அவங்க முழுசா நம்பி அதை விளம்பரப்படுத்துறாங்க. அரசாங்கத்தை நம்புறாங்க நடிகர் நடிகைகள் அப்படிங்கிறாங்க.
நடிகர் நடிகைகள் மட்டுமல்ல, ஒரு பொருளை ஒரு வாடிக்கையாளர் வாங்கும் பொழுது இது எனது அரசாங்கத்தால் பரிசோதிக்கப்பட்டிருக்கும், இது பேக்கேஜ் ப்ராடக்ட், இந்த கடையில் அவைலபிளா இருக்கிறது, இது தரம் உறுதி செய்யப்பட்டிருக்கும், தரம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும், அதுக்கான லைசன்ஸ் சரியா வழங்கப்பட்டிருக்கும், இது அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில் அந்த ப்ராடக்டை வாங்குறேன். அதன் மீது எந்த பிரச்சனையும் கிடையாது, அதன் மீது நடவடிக்கை கிடையாது. ஆனா நடிகர் நடிகைகள் மீது கேஸ் விசாரிக்கிறதுக்கு கைது கூட செய்வோம். அவரு சொன்னாரு, ஆக்டர்ஸ் அதாவது என்டோஸ் பண்றவங்க கவர்மெண்ட்டை டோட்டலா நம்புறோம் சொன்னாங்க. அப்ப அது உங்களுக்கு நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கீங்க. அப்ப கம் டு தி அதர் சைடு, நெக்ஸ்ட் சைடு. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 படி செக்ஷன் 52 and 53 இப்படி நீங்க தப்பா மிஸ்லீட் பண்ணா 52 படி உங்களை அரெஸ்ட் பண்ணலாம்னு, 53 படி பெனால்டி அப் டு 10 lakhs போடலாம்னு சொல்றாங்க. இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க, லெட் அதிகமா இருக்கு, மோனோசோடியம் குளுட்டமேட் அதிகமா இருக்கு சொல்லிட்டாங்கன்னா, இப்ப அமிதாப் ஜிக்கு போய் ஜி உங்களுக்கு பெனால்டி 10 லட்சம் ஜி, அவர் தேங்க்யூ ஜி, ஓகே 10 லட்சம் நான் கட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. அவரை நம்பி வாங்கின நாங்கெல்லாம் வாட் அபவுட் அவர் ஹெல்த்? ரெண்டு விஷயம் அடங்கியிருக்கு. இந்த மாதிரி மிகப்பெரிய விளம்பரங்கள்ல நடிக்கிறவங்க கோடிக்கணக்கில் வாங்குறாங்கிறது யதார்த்தமா இருக்குது. 10 லட்சம் பீனட்ஸ். இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்ப 2.5 ppm அளவிற்கு அதிகமான காரியம் இருக்கிறது, அததான் நம்ம உடம்பால ஏத்துக்க முடியாது. இப்ப நூடுல்ஸ்ல நம்ம இப்ப பேன் பண்ண நூடுல்ஸ்ல உத்தரப்பிரதேஷ் ஃபுட் செக்யூரிட்டி அவங்களுடைய கணிப்பு படி பார்க்கும்போது 17.2 ppm அளவிற்கு 17 ppm அளவிற்கு அதிகமா இருக்குன்னு சொல்லி உத்தரப்பிரதேஷ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இதே சாம்பிள்ல மகாராஷ்டிரா ஃபுட் செக்யூரிட்டி என்ன அவங்க அனலைஸ் பண்ணாங்கன்னா, அதுல இருக்கிற அளவு 1.42 ppm அளவிற்கு தான் இருக்குன்னு மகாராஷ்டிரா சொல்றாங்க. இப்ப இவர் சொல்றபடி பாத்தீங்கன்னா நம்ம உடம்புனால ஏத்துக்கக்கூடிய அளவு 2.5 ppm, மகாராஷ்டிரா சொல்றது 1.4, அவங்க சொல்றது 17 மடங்கு அதிகம் உத்தரப்பிரதேஷ்ல. இப்ப இந்த நடிகர் எந்த மாநிலம் சொல்ற கணக்கை எடுத்துக்குவாரு? குட் பாயிண்ட். கர்நாடகா ஒண்ணு சொல்லுது, கேரளா ஒண்ணு சொல்லுது, டெல்லி ஒண்ணு சொல்லுது, பாராபங்கில ஒரு ரிப்போர்ட் வருது, சிங்கப்பூர்ல வேற ஒரு ரிப்போர்ட் வருது. அவர் எந்த ரிப்போர்ட்டை நம்பி இது சேஃப் இல்லன்னு சொல்ல வருவார்? அது அவருடைய வேலையா? லேபா போய் அதுல லெட் இருக்கா, மோனோசோடியம் குளுட்டமேட் இருக்கா, இல்ல காரியம் இருக்கா, மற்ற வேதிப்பொருள்லாம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்றது ஒரு நடிகருடைய வேலையா? இந்த பொருளை விட்டுருவோம், மற்ற பொருள்ல அதை போய் பண்ணிட்டு இருக்க முடியல. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்ச ஒரு யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபுட் அண்ட் சேஃப்டி மினிஸ்டரோ இல்ல அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களோ கிடையாது, ஒரு அதிகாரி தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த அதிகாரிக்கு பொறுப்பு இருக்கு. அவர் யோசிச்சு பார்த்திருக்காரு, சரி இதுல கரெக்டான அளவு தான் இருக்கா, இல்ல இதை விட அதிகமா இருக்கா அப்படின்ற டெஸ்ட் பண்ணவரே ஒரு அதிகாரி தான். ஆனா கோடி கோடியா வாங்குறவங்க, அந்த ப்ராடக்ட் மூலமா வாங்குறவங்க, அந்த ப்ராடக்ட் மேல ஒரு பொறுப்பு உணர்வு இருக்கு. அந்த அதிகாரிக்கு மட்டுமல்ல, அந்த அரசு அமைப்புக்கு, ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டிக்கு, ஃபுட் சேஃப்டி அபிஷியல்ஸுக்கு, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வேலையை இதை செய்யறதா. அதற்காக தான் உங்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மேண்டேட், அவங்களுடைய பணி, அவங்களுடைய கடமை இந்த ஃபுட் சேஃப்டியை உறுதி செய்வது, இதை கண்டுபிடிப்பது, தரம் இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது. அவங்களே ரேண்டமா பாராபங்கில ஏதோ ஒரு ஆபீசர் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்த பிறகுதான் கண்டுபிடிக்க முடியுது. அது வரைக்கும் தெரியாமல் இருக்குது. ஆனா எப்படி இந்த நடிகைகளுக்கு தெரிஞ்சிருக்க முடியும்? இல்ல நான் என்ன கேட்கறேன், ஆபீசர் என்னங்க கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது அவருக்கு, அந்த ஃபுட் அண்ட் சேஃப்டியை ஃபுல்லா எல்லா ப்ராடக்ட்டும் பாக்குறது அவருடைய வேலை கிடையாது. செக் பண்றது ஒரு வேலை. அந்த ஒரு அதிகாரியோட வேலை இல்லாம இருக்கலாம். ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டியோட பணி அது. அவங்களுக்கு தெரியாது, அவங்க மேல நடவடிக்கை கிடையாது. ஆனா நடிகர்கள் மீது வழக்கு, நடவடிக்கை, கைது பாயக்கூடிய வாய்ப்பு இல்ல. இவர் கோடிக்கணக்கில் வாங்குறாங்க. அட்லீஸ்ட் இவங்க என்ன, அட்லீஸ்ட் ஒரு 3 months இவங்க கோடிக்கணக்கில் வாங்கட்டுங்க. அவங்க இந்த பணி செய்யறதுக்கு சம்பளமே வாங்குறாங்க. எந்த அதிகாரி மீது நடவடிக்கை இது வரைக்கும் ஏன் மேகி நூடுல்ஸ் யாரும் டெஸ்ட் பண்ணல, ஏன் இந்த அத்தாரிட்டியில இந்த அதிகாரியை பார்க்காம விட்டாங்க அப்படின்னு எந்த அதிகாரி மீதாவது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்காங்க? 1% மாறாதுல நடிச்ச நடிகைகள் மீது வழக்கு. நடிகைகள் மீறி உங்களுக்கு எங்க போச்சு? உங்களுக்கு ஒரு இது அறிவுன்றது கிடையாது. சொல்லுங்க. இதே மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மணிரத்னம் டயலாக் மாதிரி தான், அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். இல்ல நம்மளுக்கு பொறுப்பு இருக்கு சார். இல்லங்க, நமக்கு பொறுப்பு இருக்கு, நடிகர்களுக்கு அதை விட பொறுப்பு இருக்கு. அப்படி இல்ல சார், கண்மூடித்தனமான நடிகை நஷ்டாங்க அந்த ஒரே காரணத்தை நம்ம வாங்குறோமா? அப்படி ஒண்ணும் இல்ல. பாருங்க, நம்மளுடைய தேவைக்காகவும் நம்மளுடைய வசதிக்காகவும் நம்ம எதை வேணாலும் கேட்டு. இப்ப ஒரு பொருள் என்ன பண்ணணும், பாக்குறவங்க என்ன பண்ணணும், இப்ப வாங்குறவங்க என்ன பண்ணணும்? நம்மளும் தரத்தை செக் பண்ணி தான் சார் வாங்கணும். தரத்தை எப்படி? உங்க வீட்டுல லேப் இருக்கா? உங்க தெருல லேப் இருக்கா? ஊர்லயாவது லேப் இருக்கா? இந்த நாட்டுல எவ்வளவு லேப் இருக்கு தெரியுமா? மிக குறைவு. சார் ஹரி சார், நீங்க பெஸ்டிசைட் இருக்கா, அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கா அப்படின்னு
சோதிக்கக்கூடிய லேபுகளுடைய எண்ணிக்கை நாட்டுல எண்ணக்கூடிய அளவுல இருக்குது. அப்படி இருக்கும்போது இதுல காரியம் இருக்கா, இது இருக்கா, இந்த ரசாயனம் இருக்கான்னு நான் வீட்டுல உட்காந்து அது சொல்லுங்க. வந்து கடையில விக்கிற எல்லாத்தையும் வந்து பண்ணின்னு சொல்லுங்க. ஆனா ஏன் வாடிக்கையாளர்ல கவனமா இல்லன்னு அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட்னு போட்டு தானே அனுப்புறாங்க. அதை நம்பி தானே சார் வாங்குறோம் நாங்க. தட் இஸ் a point. விளம்பரங்கள்ல நடிப்பது அவங்களுடைய வேலை. தரத்தை உறுதி செய்வது அரசாங்கத்துடைய பணி, கடமை. இந்த பணியை, இந்த கடமையை நடிகர்கள் மீது சுமத்துவதா அப்படின்னு கேள்வி வர என்டாஸ் பண்றாங்க. இது தரமானது, உடலுக்கு நன்மை அப்படின்னு. குறைந்தபட்சம் அது தரமற்றதாக இருக்கும் பொழுது நடிகர்களுக்கு தார்மீக பொறுப்பு இல்லையா? கேட்போம், தொடர்ந்து விவாதிப்போம். மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல நடிக்கக்கூடிய நடிகர்களும் குற்றவாளிகளா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதைத்தான் இன்றைய இளைஞரணி நிகழ்ச்சியில விரிவாக விவாதித்து வருகின்றோம். ஆம் அப்படின்னு கருதுறாங்க இவங்க. அவங்க மட்டுமா இல்ல இந்த விளம்பரங்கள்ல யார் யாரெல்லாம் பொறுப்பு, யார் யார் மீதெல்லாம் நடவடிக்கை பாயணும்? ஒரு நடிகர் நடிகைக்கு என்ன பவர் இருக்கு, ஒரு பிராண்ட் எப்படி கொண்டு போலாம் அப்படின்னதுக்கு நிறைய பழைய உதாரணங்கள்லாம் நிறைய இருக்கு. ஒண்ணுமே மேகியை விட்டு தள்ளுங்க. ஒரு சாதாரண சிம்பிளா உள்ள ஒரு கோழி, ஆஸ்திரேலியா கோழி, ஈமு கோழி அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுல மருமக இருக்காளா, சும்மா விடாத, அவளுக்கு வந்து 8 கோழி வாங்கி கொடு, மாசம் அதுல இருந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு. அதாவது நம்மளோட சைக்காலஜி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. மேகி எப்படி டெவலப் ஆனிச்சு அப்படின்னா 2 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். இதே வந்து ஒரு கூழ்கின்றது, கூழ் நல்லா இருக்கு, ராகி நல்லது, அதை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அமிர்தா பச்சனோ இல்ல இங்க இருக்க நம்ம தமிழ் ஆக்டரோ யாருமே நடிக்க மாட்டாங்க. அது நம்மளோட சைக்காலஜி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுல என்ன பிசினஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது மாதிரி பண்றாங்க. அதுக்கு அவங்களும் பொறுப்பாகிறாங்க. இப்ப வந்து லேப்ல போயிட்டு டெஸ்ட் பண்ண முடியுமா? ஏன் வந்து இப்ப அமிர்தா பச்சனுக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும், அவருக்கு இன்னும் வேற ஏதாவது தெரியலாம். இன்னும் அவருக்கு பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க. சட்ட நுணுக்கங்கள்லாம் இது பண்றதுக்கு நிறைய அட்வொகேட் இருப்பாங்க. இப்போ ஒரு விளம்பரம், குறிப்பா அது குழந்தைங்க அதிகமா சாப்பிடுது, பெரியவங்க அதிகமா வயசானவங்க சாப்பிடுறாங்க, அது ஒரு உணவுப் பொருள் அப்படிங்கிறப்ப அதுல அதோட நம்பகத்தன்மை என்ன, அதுல இருக்க இன்கிரீடியன்ஸ் என்ன, அதோட பர்மிசிபிள் லிமிட் என்ன, அது உடம்புக்கு எந்த அளவுக்கு இதாகும் அப்படிங்கறத இது பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம். ஒரு கவர்மெண்ட் லெபார்டரி கிட்ட இருந்து. அரசாங்கமே இவ்வளவு குழம்பி கிடக்குங்க. கேரளா அரசாங்கம் ஒரு மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குது, தமிழ்நாடு சர்க்கார் தடை செய்யுது, கர்நாடகால ஒரு மாதிரி ரிப்போர்ட் வருது, கோவால இந்த மாதிரி ரிப்போர்ட் வருது. அரசாங்கத்திலேயே இவ்வளவு கன்ஃபியூஷன். அந்த லிமிட்ங்கிறது ரொம்ப கம்மி சார், பார்ட்ஸ் பெர் மில்லியன் தான் அப்படிங்கிறது. அவர் ஒரு தெளிவான அறிக்கையின் அடிப்படையில, அந்த ஆய்வின் அடிப்படையில பிறகுதான் நடிக்கணும். சாத்தியப்படுமா? ஒரு உணவுப் பொருள் விளம்பரத்தில் நடிக்கிறாங்கன்னா உணவு தரத்தை உறுதி செய்யணும், வேற ஒரு பொருள்ல நடிக்கிறாங்கன்னா அதோட பொருளை உறுதி செய்யணும். அந்த வல்லுநர்கள்லாம் கலந்து ஆலோசிச்சு அதுக்கு பிறகுதான் செய்யணும் அப்படின்னு. கண்டிப்பா செய்யணும் சார். அவங்க ஒரே நாள், அது வந்து படம்னா கூட ஒரு 60-70 நாள் ஷூட்டிங் எடுப்பாங்க. விளம்பரங்கிறது ஒரே நாள் நடிச்சு கொடுத்துட்டு கோடி கணக்கில் பணத்தை வாங்கிட்டு அவங்க போயிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த விளம்பரத்தை பார்த்து டெய்லியும் அது நியூஸ் முடியிறப்பையும் பாட்டு முடியிறப்பையும் நீங்க போடுற அந்த விளம்பரத்தை பார்த்து வாங்கி சாப்பிடுறது மக்கள். இப்ப அமிதாப் பச்சனோட வேலை அதுல வந்து லெட் எவ்வளவு இருக்கு, கால்சியம் எவ்வளவு இருக்கு, ஃபேட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது அவரோட வேலைங்கிறீங்க. அவரோட வேலையே கிடையாது. அவர் போய் டெஸ்ட் பண்ண முடியாது. உள்ள போயிட்டு நல்லா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. மேலோட்டமா ஒரு இது பண்ணலாம். மேலோட்டமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்த விஷயம் என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்த விஷயம் என்ன, இதுல ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கு, நிறைய பேர் வாங்கி சாப்பிடுறாங்க. ஒரு அதிகாரி டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எந்த எக்ஸ்பர்ட்டுக்கு தெரிஞ்சிருந்தது? எக்ஸ்பர்ட்டுக்கு தெரிஞ்சிருந்தது சார். அப்ப எல்லாரும் மேல கேஸ் போடுங்க சார். டெலிவிஷன் அந்த மீடியா மேல கேஸ் போடுங்க, எடுக்கிற கேமராமேன் மேல கேஸ் போடுங்க, லைட் பாய் மேல கேஸ் போடுங்க, எல்லார் மேல கேஸ் போடுங்க. அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அவனை நிறுத்த சொல்லி நான் நிறுத்துறேன்னு சொன்னா அது போயிட்டே இருக்கும். நடிகர் நடிக்கிறாரு, அதுக்கு கிரியேட்டிவ் டைரக்டர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் இப்படி அவர் நடிக்கணும், இப்படி சொன்னா சரி, இது வந்து சுவையானது மட்டுமல்ல ஆரோக்கியமானதும் கூடங்கிற வரி எழுதுறவர். அதுக்கு பிறகு கேமராமேன் இருப்பாரு, லைட் மேன் இருப்பாரு, எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் மேல வழக்கு போட போறோமா சார்? அவங்க எல்லாம் கேமரா முன்னாடி தெரியுது இல்லையா சார்? அவங்க தெரியறது இல்ல, அவங்களுக்கும் கூட்டு பொறுப்பு இருக்கா இல்லையா? கிராமத்துல இருக்கவங்கள இவங்க சொல்றத நம்புறாங்க, அதனால அவங்களுக்கு கண்மூடித்தனமா அதை வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து அது உண்மை இருக்கான்னு தெரியாது. நடிக்கிறதுக்கு முன்னாடி நடிகர்கள் அந்த உணவு தயாரிக்கிற கம்பெனி கிட்ட இருந்து அவங்க வந்து நீங்க இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கீங்களா, இந்த வேதிப்பொருள் ஆட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் லிமிட்டடா இருக்கா, இது வந்து கரெக்டா இருக்கான்ட்டு அவங்க வந்து அந்த கம்பெனி கிட்ட இருந்து அவங்க கேட்கணும், அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா தான் நடிக்கணும். அதுல இருக்கக்கூடிய பிராக்டிகாலிட்டி சார்ந்த கேள்வி இருந்தாலும் கூட ஒரு சாதாரண குடிமகன் இந்த நெஸ்ட்லே நிறுவனத்தை காட்டிலும் அந்த திரையில வரக்கூடிய மாதுரி தீட்சித் மீது அதிகமான நம்பிக்கை வைப்பார், அமிதாப் பச்சன் மீது அதிகமான நம்பிக்கை வைப்பார். அப்படிங்கும்போது அவருக்கு குறைந்தபட்ச தார்மீக பொறுப்பு இருக்கு சகோதரர். அதிக அளவுல வந்து நம்ம ஏன் நடிகரை நம்புறோம் சொல்லுங்க? நம்மளுக்கு ஏன் அவ்வளவு மோகம் சொல்லுங்க நடிகர் மேல?
ஒரு ஆந்திரால 20 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அதுக்கு யாரும் வந்து எதுவும் கண்டுக்கிட்டு எந்த எதுவும் தெரிவிக்கல, ஒரு வருத்தம் கூட தெரியல, ஒரு அரசாங்கமே தெரியல. அது வேற விவகாரம். இல்ல நான் சொல்றது என்னன்னா, இப்ப அதே மாதிரி ஏதோ ஒரு ஜோசில ஏதோ இல்ல கல்யாண ஜோசி தொடக்கத்துக்கு நடிகர்கள் வராங்கன்னா எல்லாரும் வந்து கூட்டமா போய் சேர்றாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வந்து யாரும் முன்னின்று வரமாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி நடிகர்கள் வந்தா மட்டும் எல்லாரும் போயிட்டு கூட்டமா கூடி விசில் அடிக்கிறாங்க. அது வந்து யார் மேல? இல்ல நீங்களே சொல்லிட்டீங்க, நடிகை வந்தா கூட்டம் கூடுது, நடிகை வந்தா அதை வந்து பிரபலமா பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பிரபலம் அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே நூடுல்ஸ் நான் என்ன இதே நூடுல்ஸ ஒரு கிராமத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவங்க நல்லா திலகாத்திரமா இல்ல வந்து ஒரு நல்லா பாடி பில்டிங் இருக்கிறவங்களை கூப்பிட்டு பண்ண வேண்டியதானே, ஏன் பண்ண மாட்டீங்க? அப்படி பண்ணா உங்களுடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு நடிகர்களை கூப்பிடும் போதுதான் 10 லட்சம் விற்கிற சேலு 1 கோடி ரூபாய்க்கு போகும். ஏன்னு கேட்டா இப்ப நடிகர்கள் போது எல்லாருக்குமே தெரியும் இது யார் நடிச்சது, அமிதாப் பச்சன் நடிச்சது, இது யார் நடிச்சது, மாதுரி ஜித் நடிச்சது, இது யார் நடிச்சது, விஜய் நடிச்சது. அப்ப விஜயே அதை குடிக்கிறாருன்னு போது ஏன் அதை நான் குடிக்க கூடாது? அதை குடிக்கிறதுல ஒரு பெருமை இருக்குது. எங்க தலைவரே வந்து சோடா யூஸ் பண்றாரு, நான் குடிப்பேன். கேள்வி உங்களுடைய கேள்வியா இருக்கலாம், நியாயமான கேள்வியா இருக்கலாம், ஒரு சமூக நிலைமையா இருக்கலாம். ஆனா ஒரு நடிகரை நம்பி ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம், அதே போல ஒரு பிராண்ட நம்பி மிகப்பெரிய மக்கள் கூட்டம் இருக்கும்போது அவங்க நம்புறாங்க அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கைக்கு உண்மையா இருக்க வேண்டியது, நிச்சயமாக அதை உறுதி செய்ய வேண்டியது. ஒரு பொருள் தரமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அந்த தரத்தை இருக்கா அப்படின்னு குறைந்தபட்சம் உறுதி செய்ய வேண்டியது நடிகர்களுக்கு தார்மீக பொறுப்பு நிச்சயமா இருக்கிறது. மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கிறவர்களை விரிவாக விவாதிப்போம். நடிகைகள் விளம்பர படங்கள்ல நடிப்பார்களானால் அந்த விளம்பரங்கள் தவறான தகவல்களை கொடுக்குமானால் அந்த நடிகைகளும் குற்றவாளிகளா? அதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விவாதித்து வருகின்றோம். ஆம் அப்படின்னு கருதுறாங்க இந்த அணியினர். நான் உங்கள்கிட்ட மீண்டும் அந்த கேள்வியைத்தான் கேட்க வலியுறுத்துறேன். முதல் நடவடிக்கை யார் மீது பாய்ந்திருக்கணும்? இந்த தர நிர்ணயத்தை உறுதி செய்த அரசாங்க அதிகாரிகள் மீதா, நடிகைகள் மீதா? வழக்கு ஃபர்ஸ்ட் அமிதாப் பச்சன் மீது, மாதுரி தீக்ஷித் மீது. முதல் பொறுப்பு வந்து நடிகர்களுக்கு தான். எதனால சொல்றேன்னா, இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லி ரீச் பண்ணி விடுறது ஒவ்வொரு தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெயில யூஸ் பண்ண இன்டியூஸ் பண்றாங்க, அவங்க ஆலோசனை வழங்குறாங்க, என்டார்ஸ் பண்றாங்க. அந்த ப்ராடக்ட்டை விட்டது யாரு சந்தையில? அரசாங்கமா நடிகர்களா? ஏன் ப்ராடக்ட் இருக்கணும்? காரியம் இருக்கக்கூடிய, உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரியம் கொண்ட ஒரு ப்ராடக்ட் சந்தையில் இருக்குமானா அதுக்கு பொறுப்பு நடிகர்களா அரசாங்கம்? சார் நாங்க அரசாங்கம் டெஸ்ட் பண்ணுவோம், அது டெஸ்ட் பண்ணுவோம், இது டெஸ்ட் பண்ணுவோம், யாரும் வாங்குறதில்ல. அவங்க சொல்றாங்க, ஏன்னா டாக்டர் சொல்றாங்க, ஏன்னா அவங்க நாங்க அந்த அளவுக்கு நம்புறோம். அவங்க சொல்றதுனால தான் நாங்க அந்த ப்ராடக்ட் வாங்குறோம். நல்ல விஷம் குடியுங்கள் அப்படின்னு ஒரு ஆட் வந்தா குடிப்பீங்களா? இல்ல, உங்களால சொல்ல முடியுமா எந்த நடிகராவது அவங்க நடிக்கிற விளம்பரத்துல நடிக்கிறத தான் யூஸ் பண்றாங்கன்னு? சார் நீங்க ஏன் கண்மூடித்தனமா எந்த உத்தரவாதமும் எந்த உத்தரவாதமும் கிடையாது. நான் முடிச்சிடறேன். ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப எங்க அப்பா ஒரு சாக்லேட் எனக்கு வாங்கி தராருன்னா அது பிடிக்கலன்னா நான் முதல்ல யாரை திட்டுவேன்னா எங்க அப்பாவை தான் திட்டுவேன். அந்த கம்பெனி திட்ட மாட்டேன். என் ஃப்ரெண்டு ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துட்டு அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னானா நான் போயிட்டு பார்க்கும்போது அந்த படம் நல்லா இல்ல, யாரை திட்டுவான்? டேய் ஏன்டா அந்த படம் நல்லா இருக்குன்னா படு கேவலண்டான்னு யாரை நான் திட்டுவேன்னா என் ஃப்ரெண்டு தான் திட்டுவேன். அதே உன்னை நம்பி வாங்கினேன், நான் அவனை தான் திட்டுவேன். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றேன், மேகியோ இல்ல எந்த ப்ராடக்ட் வேணாலும் எடுத்துங்க, அந்த ப்ராடக்ட் சரி நான் முதல் திட்டு நான் யாரை திட்டுவேன்னா என்ன யார் வந்து யூஸ் பண்ண சொன்னான் அவனை தான் திட்டுவேன். இப்ப நான் யாரை திட்டலாம் நீங்களே சொல்லுங்க. ரொம்ப லாஜிக்கலான ஒரு விஷயம். ஒரு பொருள் யூஸ் பண்றீங்க, இந்த பொருளை நண்பர் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு, அந்த பொருள் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியதுன்னா பொறுப்பு நண்பர் அல்ல, உங்களுக்கு நண்பர் மேல கோபம் வரும். ஆனா நீங்க நடவடிக்கை கோர வேண்டியது நண்பர் மீது அல்ல, அந்த பொருளை உற்பத்தி செய்த நிறுவனம் மீது. முழுசா ஒத்துக்கிறேன். இப்ப நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பொறுப்பு இருக்கா இல்லையா? பொறுப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டா 100% அதை ப்ரோமோட் பண்ற அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. பாயிண்ட் டேக்கன். இன்னைக்கு அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கா இல்லையா? ஒரு எந்த விளம்பரத்துல நடிக்கிறது, எந்த விளம்பரத்துல நடிக்க கூடாதுங்கிற ஒரு சாய்ஸ் இருக்கா இல்லையா? கண்மூடித்தனமா நீங்க ஏன் நடிகைகளை நம்புறீங்கன்னு கேக்குறேன். ஏன்னா ஒரு லாஜிக்கா சில விஷயங்கள் நம்மளே விளம்பரத்துல பார்க்கும்போதே நம்மளே வந்து நம்ப முடியாத அளவுக்கு சில விளம்பரங்கள் இருக்கும். ஏன்னா அது நமக்கே தெரியும், அது நமக்கு வந்து கரெக்டா இருக்காதுன்னு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோப்பு விளம்பரத்துல ஒரு பொண்ணு வந்து குண்டா இருக்கும், அதை பார்த்துட்டு காலேஜ் பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, குட்டை மேகலா நண்டு கோமலா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. மறுநாள் ஒரு நடிகை வந்து அந்த சோப்பு விளம்பரம் கொடுக்கும்போது நீ ஏமா கவலைப்படுற, இந்த சோப்பு போட்ட குடிச்ச உடனே மறுநாள் வரும்போது ஏய் டல் தீவே தூள் தீவே ஆயிட்டாடே அப்படின்னுவான்.
அப்ப அந்த மாதிரி ஒரே நாள் ஒரு சோப் போட்டு அது உடனே அழகாயிடுமா? அப்படி அழகாயிருந்தா இன்னைக்கு எங்க பசங்க இன்னைக்கு உலகத்திலே நாங்க தாங்க ஆண் அழகுங்களே. நீங்க அப்படி சொல்றீங்க. டல் திவ்யா தூள் திவ்யா அதான் பரவாயில்ல. டல் திவ்யா டமால்னு போனா மிகப்பெரிய பிரச்சனை. அங்க பொறுப்பு வருது அவங்களுக்கு. இல்லங்க நான் ஒரே விஷயம் கேக்குறேன். இப்ப இங்க பேரன்ல ஒளி சொல்றாங்கல்ல, எவ்வளவுதான் நீ அழுவுவ எவ்வளவுதான் கழுவுவன்னு சொல்றாரு. அவர் வந்து குடுக்கிறவரு, அதை யூஸ் பண்ணாதவர் வந்து கருப்பா இருக்காரு, குடுக்கிறவர் வந்து சிவப்பா இருக்காரு. அப்ப என் மைண்ட்ல என்ன ஓடும்? ஓ சிவப்பா இருக்கிறவங்க உங்களுக்கும் எனக்கும் தெரியாதா யூஸ் பண்றான். நான் என்ன யோசிக்கிறேன்னா, சிவப்பா இருக்கிறவங்க யூஸ் பண்றான், அதை அவன்கிட்ட குடுக்கறான். நெக்ஸ்ட் நாள் பார்த்தா அந்த கருப்பா இருக்கவங்க சிவப்பாக்குறான். உங்களுக்கு என் மைண்ட்ல மனசுல என்ன பதியுதோ அதுதான் வந்து அததான் நான் வந்து நான் செய்வேன். லாஜிக் நான் தான் சொல்றேன் சார். உங்களுக்கும் எனக்கும் தெரியாத அந்த சோப் போட்டா நம்ம 2 பேரும் வெள்ளையாக மாட்டோம்னு. தெரியும். அதனாலதான் நாங்க இந்த பக்கம் இருக்கோம். நாங்க பேசிட்டு இருக்கோம் இதுக்காக. அது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அவர் சொல்றதுல ஒரு சின்ன லாஜிக் இருக்கதான் சரி. இப்போ வந்து ஒரு அழகான நடிகை ஒரு சோப் ஆடுக்கு யூஸ் பண்றாங்க. அப்ப நமக்கு இயல்பா என்ன புரிதல் வருது? இவங்களுடைய அழகுடைய ரகசியத்துக்கு இது காரணமா இருக்குமோ அப்படின்னு. ஒரு செஸ் பிளேயர், ஒரு ஃபேமஸான ஒரு செஸ் பிளேயர் வந்து ஒரு பிரெயின் என்ஹான்ஸ் பண்றதுக்கான ஒரு ப்ராடக்ட்டுக்கு போடுறாங்க. ஒரு கிரிக்கெட் பிளேயரை ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு யூஸ் பண்றாங்க. இதனால இயல்பா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இவங்களுடைய அழகுக்கோ இவங்களுடைய எனர்ஜிக்கோ இவங்களுடைய அறிவுக்கோ இந்த ப்ராடக்ட் தான் ரகசியம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆக அவங்க அதையும் சேர்த்து அவங்களுடைய டேலண்ட்டும் சேர்த்து அவங்க கொண்டு வராங்க அப்படிங்கும்போது நிச்சயமா அதை உறுதி செஞ்சுட்டு அவங்க கொடுக்கணுங்கிறது நியாயமான எதிர்பார்ப்பு. அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா 1956 அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து மிஸ்லீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுவும் சேஃப்டி ஃபுட் கான்செப்ட், எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன். நம்மளை விட்டுருங்க, நம்ம எப்படியோ போயிட்டு போறோம். இதுக்கப்புறம் வர ஜெனரேஷன் எங்க இந்தியா, அவங்களோட நிலைமை என்ன? அதாவது நீங்க சொல்றீங்க இப்ப நம்ம பேசிட்டு போயிடலாம், நம்ம 20 வருஷம் 30 வருஷம் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இன்னொரு 60 வருஷம் அவங்க என்ன பண்ண போறீங்க? மிஸ்லீட் ஆகும் பொழுது அதற்கான பொறுப்பு அவங்களுக்கு இல்லையா அப்படிங்கறதான் கொஸ்டின். விவாதிப்போம். ஒரு விளம்பரம் மிஸ்லீடிங்காக இருக்குமானால், தவறான தகவலை கொடுக்குமானால், அந்த விளம்பரத்துல நடித்த நடிகர் நடிகைகள் கூட குற்றவாளிகளா அப்படிங்கறதுதான் கேள்வி. இந்த கேள்வி எதனால் எழுகிறது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில விவாதித்து வருகின்றோம். இதுல சட்டத்துடைய பார்வை என்ன? உங்களுக்கு இந்த தார்மீக பொறுப்பு கூட இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய வாதமா இருக்கிறது. ஆனா மிக சட்டம் ரொம்ப தெளிவா இருக்கிறது. இந்த ஃபுட் சேஃப்டி ஆக்டா இருக்கட்டும், இது சார்ந்த ஒரு ப்ரொடெக்ஷன் கவுன்சில் கூட இருக்கிறது. இதுல முன்னாள் மந்திரி தாமஸ் எல்லாம் கூட இருந்தாரு, உணவு அமைச்சர் அந்த தாமஸ் எல்லாம் கூட இருந்தார். ரொம்ப தெளிவான வரையறைகள் இருக்கிறது. இந்த ஃபுட் சேஃப்டி ஆக்டும் கூட இந்த மாதிரியான மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் குற்றவாளிகள்னு சொல்லுது. மற்ற பல ஆக்ட்ஸ்ல கூட இந்த தெளிவு இருக்கிறது. அப்படிங்கும்போது அவங்களுக்கும் நிச்சயமா பொறுப்பு இருக்குதானே. சட்டமே கிளியரா இருக்கும்போது நம்மையே இந்த வாதங்களை பில்டப் பண்ணும். அதாவது பெரும்பாலான சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பொருள்ல நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைக்கு அதுல பொறுப்பு இல்லை, அவங்க மேல வழக்கு பாய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்ல அப்படின்னு பெரும்பாலான சட்ட வல்லுநர்களே சொல்றாங்க. நீங்க இடைவேளைக்கு முன்னாடி இந்த ஆக்ட சைட் பண்ணீங்க. வாட் இஸ் தி லா சே? Actually section 52 says it can up to a imprisonment, and section 53 says it can be penalty up to 10 lakhs. The act was Food Safety and Standard Act 2006. யார் யாருக்கெல்லாம் பொறுப்பு இருக்கிறது? அந்த ஒரு மிஸ்லீடிங்கை யார் யாரெல்லாம் செஞ்சாங்களோ வித் ரெஸ்பெக்ட் டு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு பிராண்டா ஒரு பிராண்ட் அம்பாசிடரா அவங்க செய்யும் பொழுது நிச்சயமா அவங்களும் உள்ளடக்குறாங்க. அதாவது அவர் சொல்றபடி அந்த பாயிண்ட்டுக்கே நான் வரேன், அந்த சட்டத்துக்கு உட்பட்டே நான் வரேன். அதாவது அந்த பொருளை உற்பத்தி பண்றதுல இருந்து அந்த பொருள் மக்கள் கிட்ட எத்தனை ரீச் பண்ற வரைக்கும் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க பேர் மொத்த பேர்லயும் நடிகர் மட்டும் இல்ல சார், தொலைக்காட்சியில இருந்து பத்திரிகைகள்ல இருந்து ஊழியர்கள்ல இருந்து எல்லாருமே வழக்கு போட. அதுக்கு ஆன்சர் நான் சொல்றேன், சொல்லுங்க. அந்த செக்ஷன் 53 and 52 ஸ்பெஷலி ஃபார் அந்த இந்த பர்சன் பிராண்ட் அம்பாசிடர் இருக்கு. கேபிள் நெட்வொர்க் நீங்க சொல்றீங்களா, அந்த ஆக்ட் வந்து கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க் ஆக்ட் 1956. இன்னொன்னு என்னன்னா சில்ட்ரன்ஸ்க்கு ஃபேவரா இருக்குது யூத் ப்ரொடெக்ஷன் அண்ட் பிரிவென்ஷன் ஆக்ட் 1956. இந்த 3 ஆக்ட் மூலமா 3 பேருக்கு மேலயும் கேஸ் போடலாம். இப்ப கேஸ் போடலாமா? ஒத்துக்குங்க, போடலாம்ல. இல்லாட்டி நீங்க இல்லன்னு சொன்னா இந்தியன் கவர்மெண்ட்க்கு அகைன்ஸ்டா பேசுவீங்க. அமிதாப் பச்சனோ இல்ல வேற எந்த நடிகரோ அந்த ப்ராடக்ட்டை வந்து ஏங்க ஒரு 3 months ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட்டை நான் நடிக்கிறேன், இந்த ப்ராடக்ட்னால வந்து எனக்கு வந்து மாசம் வந்து 10 கோடி ரூபாய் வருது, கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, நடிப்பாரா அமிதாப் பச்சன்? 3 மாசம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுங்க, நடிப்பாரா அமிதாப் பச்சன்? நடிக்க மாட்டேன், ஏன்னா கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, நான் நடிக்க மாட்டேன். அதுல லீகல பாக்குறீங்கல்ல, அதுல லீகல பாக்குறீங்க. அவேர்னஸ் இருக்குல்ல உங்களுக்கு. இதையும் நம்பி அமிதாப் பச்சன் சொன்னார்னு வாங்குறேன் அப்படின்னா உங்களுடைய அறியாமைக்கு அவர் பொறுப்பா? இல்ல, என் குழந்தை கேக்குது, எனக்கு அந்த அமிதாப் பச்சன் வரணும். சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. என் குழந்தை கேக்குது. நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, இவ்வளவு சோசியல் அவேர்னஸ் வந்துச்சுல, இப்ப எல்லா ப்ராடக்ட் எடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. இப்போ உங்களால முடியுமா?
இல்ல இல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு சொல்றேன். அதுக்குதான் நான் நம்புறேன் அமிதாப் பச்சன் பண்ணிருப்பாரு. அமிதாப் பச்சன் யூஸ் பண்றேன். ஏங்க நான் என்ன கேக்குறேன், அமிதாப் பச்சன் நம்புறாரு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை நம்புறாரு. அவர் நடிக்கிறாரு. இல்ல ஒரு டீயை குடிக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் சும்மா எல்லாம் குடிக்கிறது இல்ல. கார்த்தி வரானா சும்மா எல்லாம் குடிக்கிறது இல்ல. அவரு குடிக்க நான் என்ன நினைக்கிறேன், ஓ கார்த்தி வந்து அவங்க வீட்டுல ஏதாவது குடிப்பாரு. ஒரு ஆக்டர் கோலா கம்பெனி அவரு நடிச்சாரு அந்த விளம்பரத்தை, அவரே இப்ப ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. யாரும் தெரியும்ல, ட்விட்டர்ல அவரே வருத்தப்பட்டிருக்காரு. அவர் வருத்தப்பட்டது ஏன் வந்து அவர் வந்து இதை முதல்ல செய்யல, அவருக்கு தெரியல. படத்துக்காக வந்து நீங்க இந்த படத்துலயும் ப்ராஃபிட் பாத்துட்டீங்க, ரெண்டுத்துக்கும் ப்ராஃபிட் பாத்தீங்க. ப்ராஃபிட்டே இந்த நேரத்துல பாத்தீங்க. கரெக்ட்டுங்களா? இந்த தருணத்துல ஒரு சிறிய இடைவெளி எடுக்கணும். மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்ற நேயர்களே, தொடர்ந்து விவாதிப்போம். ஒரு விளம்பரம் மிஸ்லீடிங்காக இருக்குமானால், மக்களை தவறாக வழிநடத்துமானால், அதுல நடித்திருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளும் குற்றவாளிகளா இல்லை அப்படின்னு இந்த அணி கருதுகிறது. அதனால இந்த அணிட்ட நான் கேட்கிறேன், எவ்வளவோ நடிகர்கள் இந்த மாதிரி விளம்பரங்கள்ல நடிக்க சொன்ன போது இல்ல இந்த பொருளுடைய தரத்துல எனக்கு சந்தேகம் இருக்கிறது, நான் மிஸ்லீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு மறுத்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சமீபத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் கிட்ட ஒரு சோடா பிராண்ட் வந்து பிராண்ட் அம்பாசிடரா இருக்க சொல்லுது, மறுக்கிறார். இல்ல என்னால என்னுடைய ரசிகர்களை அதை குடுக்க சொல்லி என்னால என்டாஸ் பண்ண முடியாதுங்கிறார். சச்சின் டெண்டுல்கர் இதை மாதிரி மறுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஒரு கோலா பிராண்ட்ல பூச்சிக்கொல்லிகள் இருந்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வர ஒரு குழந்தை அமிதாப் பச்சன் கேட்குது, நீங்க இதை போய் குடிக்க சொல்றீங்களேன்னு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிப்பதை நிறுத்தி கொண்டார் அமிதாப் பச்சன், அதுல இருந்து விலகி கொண்டார். அது மாதிரி எவ்வளவோ நடிகர்களை சொல்லலாம். சச்சின் டெண்டுல்கர்ல இருந்து ஐஸ்வர்யா ராய்ல இருந்து தமிழ்நாட்டுல சிவகார்த்திகேயன்ல இருந்து சொல்லலாம். சோ ஏன் அவங்க எல்லாம் விலகுறாங்க, ஏன் நடிக்க மாட்டேங்கிறாங்க? பிகாஸ் அவங்களுடைய பிராண்ட் மேட்டர்ஸ். அவங்க சொல்வது அப்படிங்கிறது நேரடியா அவங்களுடைய ரசிகர்களையும் பொதுமக்களையும் அவங்களுடைய பிரபல்யம் சேர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆகையினால அவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கிறது. அப்படிங்கும்போது ஒரு விஷயம் மிஸ்ஃபயர் ஆகுமானால் நிச்சயமா அந்த கேள்வி அவங்களை நோக்கி எழுப்பும். ஒரு நடிகர் அப்படின்னும் போது அந்த நடிகரை இவங்க நம்பாம கண்மூடித்தனமா அவங்க மேல ஒரு மூட நம்பிக்கை வைக்கிறாங்க. ஒரு நடிகருக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு இவங்க நம்புறாங்களே. ஒரு சில நடிகர்களை தவிர சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற நடிகர்கள் வந்து NSK காலத்தோட முடிஞ்சு போச்சு. இப்ப இருக்க நடிகர்களுக்கு நானே ஒரு 4-5 உதாரணம், ஒரு சில நடிகர்களை தவிர இப்ப நம்ம மேல உண்மையிலேயே அக்கறை இருக்கிற ஒரு நடிகரா இருந்தா அவனோட படத்து மூலமா நம்மள முட்டாள் ஆக்கலாமா? அவர் உண்மையிலேயே நம்ம மேல அக்கறை இருக்கிறவரு, அவர் படத்தை முட்டாள்தனமா எடுத்து நம்மள முட்டாளாக்குறாரு. அப்படி முட்டாளாக்குற ஒரு நடிகர் சொல்றது ரொம்ப சப்ஜெக்டிவ். உங்களுக்கு முட்டாள்தனமா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு சூப்பரா இருக்கலாம். அந்த சூப்பரா நம்ம நினைக்கும் போது அவர் அததான் மூட நம்பிக்கை வருது. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்க, இப்ப கொஞ்சம் 4 பேர் 5 பேர் சொன்னீங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு சார், தெரிஞ்சு அது பண்ண மாட்டாங்க, தெரியாம தான் அது பண்ணிருக்கணுமே தவிர. அவங்களே உதாரணம் கொடுத்தாங்க, உதாரணம் நிறைய ரியல் எஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்ல இந்த மாதிரியான குற்றச்சாட்டு இருக்கிறது. ரொம்ப பக்கத்துல சொல்லி ஒரு 400 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கும். சோ இது இந்த மாதிரியான உதாரணங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு உதாரணத்தை விட்டுருவோம். நம்ம இந்த ஒரு உதாரணம் மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு. நடிக்கிற ஆக்ட்ரஸ் மேல எஃப்ஐஆர் போடணும்னா டெலிகாஸ்ட் பண்ற மீடியா மேலயும் கேஸ் போடணும்ல. அரசாங்கத்துக்கு இதுல முழுமையான பொறுப்பு இருக்கிறது. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை என்டாஸ் பண்றாங்க. மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப லாஜிக்கலான கேள்வி, நான் விளக்க கடமைப்பட்டிருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு தொலைக்காட்சியில அந்த தொலைக்காட்சி நிறுவனமோ அந்த தொலைக்காட்சி நிறுவனத்துடைய பிரதிநிதியோ இந்த பொருளை வாங்குங்க அப்படின்னு அந்த தொலைக்காட்சியோட ஃபேஸா இருக்கிறவங்க சொன்னா தட் இஸ் என்டாஸ்மெண்ட். உதாரணத்துக்கு இந்த மேகி கான்ட்ரவர்சி நீங்க ஒரு தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா மேகி நூடுல்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் வரும், டாப் ராமன் நூடுல்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் வரும், ஒரு பிராண்ட் ஏ வரும், பிராண்ட் பி வரும். இதை ப்ரோமோட் பண்றதா அர்த்தம் இல்ல, அதை ப்ரோமோட் பண்றதா அர்த்தம் இல்ல. மாறாக அதில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் அதை என்டாஸ் செய்யறாங்க. ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் அதை என்டாஸ் செய்வதில்லை, அதுக்கு ஒரு களமா மட்டுமே இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல ஒருத்தர் குடியிருக்காரு, வாடகைக்கு குடியிருக்காரு அப்படின்னா இந்த வாடகைக்கு குடியிருக்கிறவர் சேர்த்துக்கு அவர் பொறுப்பு கிடையாது. சட்டமே அதை தான் சொல்லுது. அவர் இடத்த வாடகைக்கு வீடு கொடுத்திருக்காரு, அவங்க வீட்டுல இருக்காங்க, வாடகைக்கு இருக்கவங்க சரியில்லைன்னா அந்த ஓனர் பொறுப்பு கிடையாது. அங்கதான் மீடியாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா இங்க நடிக்கக்கூடிய நடிகர்கள் என்ன பண்றாங்கன்னா அதை என்டாஸ் பண்றாங்க. இது சிறந்தது, அது ஆக சிறந்தது அப்படின்னு சொல்லும்போது இது பண்ணும்போது இது விளம்பரதார நிகழ்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஒளிபரப்புறீங்க. அப்ப உங்களுக்கு பொறுப்பு எங்க ஒரு இடைவேளை கூட இது விளம்பர இடைவேளைன்னு சொல்றோம், அது விளம்பரம்னு சொல்றோம். ஒரு பிளாட்ஃபார்மா தான் இருக்கு. ஒரு நிறுவனத்தை மட்டும் என்டாஸ் பண்ணா இது மட்டும் சிறந்ததுன்னு அந்த தொலைக்காட்சி சொல்லுமானால்
அது தவறு. அப்படி சொல்றதுல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கிறது. ஆனா நீங்க கேட்ட கொஸ்டின் லாஜிக்கலான கேள்வி. நிச்சயமா ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் இருக்கிறது. அரசாங்கத்துடைய வேலை இது உறுதி செய்வது. நடிகர்கள் அதை என்டாஸ் பண்றாங்க. தொலைக்காட்சி நிறுவனங்களோ பத்திரிகைகளோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இது சிறந்ததுன்னு என்டாஸ் பண்றது இல்ல. இட் இஸ் மியர்லி ஆக்டிங் அஸ் a ஸ்பேஸ். அந்த புரிதல் நிச்சயமா மக்களுக்கு சார் இல்லைங்க சார். இப்ப நீங்க அவரு மீடியாவை குற்றம் சொன்னாரு. மீடியாவுல ஒரு விளம்பரத்தை போடுறதுக்கு முன்னாடியே இதுல வர்றது வாங்குறதும் வாங்காததும் அவருடைய இது விளம்பரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க எந்த விளம்பரத்திலயாவது நடிகை பிரபலம் நடிச்ச விளம்பரத்துல இது வாங்குறது வாங்காததாவது சொல்லிருக்காங்களா சார்? இவங்க கேட்டிருக்காங்களா சார்? அதே போல இப்ப நீங்க சச்சின் டெண்டுல்கரை ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா சொன்னீங்க. ஆனா அதே அந்த சோடா விளம்பரத்துல இன்னொரு கிரிக்கெட் பிளேயர் நடிச்சு சம்பாதிச்சுட்டு தான் இருக்காரு. அவங்க நடிக்கிறாங்க. புரிதல் சரியா இருந்தா ஒரு லிக்கர் பிராண்ட். ஆமா, லிக்கர் எம்சி யுனைடெட் பிவரேஜ் கம்பெனியோட இதுல செஞ்சுரி சோடா இதை குடிச்சா எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் எத்தனையோ கோடி கொடுத்தாலும் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாரு. அத ஒரு முன்னணி கிரிக்கெட் வீரர் அதுல நடிக்கிறாரு, நடிச்சு சம்பாதிக்கிறாரு. இப்ப சச்சினுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த எத்திக்ஸ் தான், நல்ல அறிவு தான். அவங்க நடிச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னா எதுல இருந்து நமக்கு வரணும், பணம் கிடைக்கணும் அப்படிங்கறது அவங்கள பொறுத்து தான் இருக்கு. அரசாங்கத்தை டெஸ்ட் பண்ண சொன்னு, அவனை பண்ண சொன்னு, இவளை அதெல்லாம் பேசவே கூடாது. அவங்களோட நன்னறிவு என்ன? இப்போ ஒரு காலேஜ்ல போய் ஒரு பையனை இருக்கலாம், இது இவருக்கு நன்னறிவு இருந்தது, இவர் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற விமர்சனம் இருக்கலாம். ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கலாம். அது தார்மீக ரீதியா அந்த கேள்வி சரியா இருக்கலாம். ஆனா அவங்க குற்றவாளிகளா அப்படிங்கறதெல்லாம் நாம கண்டிப்பா குற்றவாளி. சச்சின் அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயரு, இன்னொரு கிரிக்கெட் பிளேயரும் நடிக்கிறாரு. அவரையே நடிக்கலன்னு சொன்னாருங்கிறத அந்த பிராண்ட் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அந்த பிராண்ட் பொதுத்தளத்தில் இருக்கிறது, அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்டிருக்கு. நீங்க பருகப்பட்டு வருது. அது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் இல்ல. அங்கதான் அது ஒரு எது சிறந்த எத்திக்ஸ்னா நிச்சயமா நீங்க சொல்றதை ஏத்துக்க முடியும். ஆனா இது குற்றமா அப்படின்னா அங்கதான் அதாவது சார் அவரே சொன்னாரு காசு சம்பாதிக்கிறாங்க அவங்க தொழில் அவரே சொல்லிட்டாரு முதல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா இன்னைக்கு நிறைய பேர் நாட்டுல சாப்பாட்டுக்கு இல்லன்னு போராடுறான், குடிக்க தண்ணி வரலன்னு போராடுறான். அப்ப காசு சம்பாதிக்கிற எந்த தொழிலா இருந்தாலும் பண்ணுவீங்களா? இல்ல காசு சம்பாதிக்கிற எந்த தொழிலா இருந்தாலும் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். உங்களை மாதிரி ஆளுங்க ஏமாளிகளாக இருக்கிறதுனாலதான் எங்களை மாதிரி ஆளுங்க நடிக்கிறாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுங்களேன். நீங்க ஏன் சார் ஏமாத்துறீங்க? ஏமாந்தா ஏமாத்திட்டே இருப்பீங்களா? ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் அடிமுட்டாள். ஏமாத்துறாங்க அவங்க தான் முதல் குற்றவாளி. ஏமாறுறது அப்புறம் சார். ப்ரோமோட்டர்ஸ் ஒரு புல்லட் தான் சார். அதாவது கம்பெனி இண்டஸ்ட்ரீஸ் ப்ரோமோட்டர்ஸ் ஒரு புல்லட் தான். புல்லட் அரெஸ்ட் பண்ணுவீங்களா, சுட்டவன் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லங்க சொல்லுங்க. அதுல ஒரு லாஜிக் இல்லாம இல்ல. இன்னைக்கு எல்லாமே ஒரு நடிகைகளை போயிடுச்சுக்கே தவிர இந்த அரசு அமைப்புகள் மீதான அந்த ஒரு பொறுப்பை பத்தி நம்ம யாருமே பேச மாட்டேங்கிறோம். சார் இப்ப அரசு அமைப்புகள் மேல பொறுப்பு இல்லன்னு சொல்லவே இல்லை. நிச்சயமா அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. ஆனா நடிகர்களுக்கும் பொறுப்பு இருக்கு. நீங்க நடிகர்களுக்கு இல்லன்னு சொல்றீங்க, நாங்க அவங்களுக்கும் இருக்குன்னு சொல்றோம். மற்றபடி எங்களுக்கு அரசாங்கத்துக்கு இல்லைங்கிற வாதம் இல்ல. அரசாங்கத்துக்கு இல்லைங்கிற வாதம் எங்க கிட்ட இல்லவே இல்ல. அரசாங்கத்துக்கு இல்லைங்கிற வாதம் எங்களுக்கு இல்லவே இல்ல. நடிகர்களுக்கும் இருக்குங்கிறதா எங்க வாதமே. ஏதாச்சும் ஒரு எஃப்ஐஆர் போட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா யாருக்கு? இந்த மேகி நூடுல்ஸ் விஷயத்துல இருக்கா? இப்ப நீங்க பேசுறீங்க. இப்போ மேகி நூடுல்ஸ் விஷயத்துல சொல்றாங்க அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ப்ரோமோட்டர்ஸ் மட்டும் தானே கேஸ் போட்டிருக்கீங்க. அரசாங்கத்தை என்ன பண்ணீங்க? அதான் நாங்க கேக்குறோம். இதுக்கு லைசன்ஸ் கொடுத்த எந்த அரசு அதிகாரி, இத சோதிக்காத எந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? ஒண்ணும் இல்ல. அரசு அதிகாரிகள் மேல வழக்கு போடணும்னு சொல்லி ஒரு விவாதம் இருந்தா நிச்சயமா போடணும்ங்கற பக்கம் தான் நான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இல்ல. ஒண்ணும் இல்ல. தமிழ்நாடு சர்க்காருமே கூட இது இங்க தடை செஞ்சிருக்கு. பல மாநில சர்க்கார் இதை தடை செஞ்சிருக்கு. அவங்க சோதிச்சு அவங்களுடைய லேப்ஸ்ல சோதிச்சு இந்த முடிவுக்கு போறாங்க. ஒரு பிராண்ட் இல்ல பல பிராண்ட் தடை செய்யறாங்க. இவ்வளவு நாள் இந்த வசதி இருந்தும் நீங்க ஏன் செய்யல? இது உங்களுடைய பணி தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பா நியாயமா இருக்கு. அவங்களுடைய பணியா லேபா போய் டெஸ்ட் பண்றது நடிகர்களுடைய பணி இல்ல. இப்ப நான் இங்க கேக்குறது என்னன்னா, இப்ப பிரச்சனை அரசாங்கம் தப்பு பண்ணுச்சா இல்ல அமிதாப் செலிபிரிட்டி தப்பு பண்ணிச்சான்னு பொறுப்பு இருக்கு இல்ல. ஏன்னு கேட்டா இப்ப நம்மளுடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நடிச்ச நடிகர் மேல தார்மீக பொறுப்பு இருக்கா, அந்த நடித்தவர் குற்றவாளியா அப்படின்னு வரும்போது இப்பதான் இப்ப ஃபர்ஸ்ட் இவங்க மேல போட்டிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் முதல்ல போட்டிருக்கணும் இல்ல அரசாங்கம் அந்த கம்பெனி மேலதான் போட்டிருக்கு. இப்போ இப்போதைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தடை பண்ணிருக்காங்க. அந்த ப்ராடக்ட தடை பண்ணிருக்காங்க. தடை பண்ணிருக்காங்கன்னா என்ன காரணம்னு கேட்டா, கண்டிப்பா அதுல யூஸ் பண்றதுக்கு அதிகமான கெமிக்கல்ஸ் இருக்கு. அதனால தடை பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் கண்டிப்பா கம்பெனிஸ் மேல கேஸ் போட தான் போறாங்க. அந்த கம்பெனியை என்ன அதனுடைய இல்லங்க காம்பன்சேஷன் அதை கண்டிப்பா தர தான் போறாங்க.
அதை தர நிர்ணயம் செய்ய வேண்டிய, தரத்தை உறுதி செய்ய வேண்டிய அரசாங்க அதிகாரிகள், மக்கள் வரி பணத்துல இயங்கக்கூடிய அரசின் அதிகாரிகள் ஏன் நடவடிக்கைக்கு உள்ளாப்படல? அரசு அமைப்புகள் ஏன் இந்த தரமின்மையை மக்களுக்கு எடுத்து சொல்லல? ஏன் இந்த பொருட்கள் சந்தையில உலா வந்துச்சு? ஏன் ஒரு அதிகாரி சோதிக்கிற வரைக்கும் இந்த பொருட்கள்ல காரியம் அதிகமா இருக்குன்னு தெரியாம நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு நிலை இருந்தது? ஏன் இந்த அரசு அமைப்பு அந்த நிலையை கொண்டு வந்ததுங்கிறதா கொஸ்டின். சரி, இப்போ ஒரு செண்டு அடிச்சுட்டு போனா நிறைய பொண்ணுங்க பின்னாடி வர்ற மாதிரி விளம்பரங்கள் வருது, நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கோம். நானும் அந்த மாதிரி அதே செண்டெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன், போட்டிருக்கேன் சார். என் பின்னாடி எனக்கு அந்த ரிசல்ட் எல்லாம் இல்ல. எனக்கு அந்த ரிசல்ட் எல்லாம் இல்ல. அப்ப ஏமாத்துறாங்கிறத ஒத்துக்கிடுறாங்கல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, செண்டு அடிச்சு அந்த மாதிரி எல்லாம் வரமாட்டாங்க, உங்களுக்கு அது தெரியலையா, நீங்க யூஸ் பண்றீங்கன்னு கேட்காங்க. அப்போ ஏமாத்துறாங்கிறத ஒத்துக்கிடுறாங்களா? இப்போ நாங்க ஏமாறலாம், நீங்க ஏமாத்துறங்கிறத ஒத்துக்கிடுறீங்களா இல்லையா? அவர் சொன்னாரு சென்ட் அடிச்சு பார்த்தேன் வரல அப்படி சொன்னாரு. யார் சொல்லி சார் நீங்க அடிச்சீங்க? அட்வர்டைஸ்மெண்ட் சொன்னா. இப்ப நான் சொல்றேன், நான் அடிச்ச உடனே என் பின்னாடி 2 பொண்ணு வந்துச்சு, நம்புறீங்களா? இது பேசவே நமக்கு கொஞ்சம் நாக்கு கூசணும் சார். ஒரு செக்ஷுவல் அபியூஸ் எப்படி அடுத்த ஜெண்டர், ஒரு ஜெண்டரை பத்தி நம்ம கேவலமா அப்படி நம்ம ப்ரோமோட் பண்ணலாமா? ஸ்ப்ரே போட்ட பொண்ணுங்க வந்துருமா? பொண்ணுங்க என்ன அவ்வளவு கேவலமா நமக்கு? ஒரு நிமிஷம் ஸ்டாப். பொண்ணுங்க என்ன நமக்கு என்ன அவ்வளவு கேவலமா? ஸ்ப்ரே போட்டா பொண்ணுங்க வந்துருவாங்களா? யூசுவலா சினிமாவோட ஆட் தான் எல்லாத்தோட வீட்டுக்கும் ஈஸியா போய் ரீச் ஆகும். ஏஜ் ஆஃப் 18 யாருமே அந்த ஆடை பார்க்க கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, யூத் பிரிவென்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே. அப்புறம் அந்த பசங்க பாக்கவங்க 18க்கு அப்புறம் எந்த தப்பு பண்ண மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம்? அதை யாரும் மிஸ்லீட் பண்றா? அந்த ஆடா அந்த கம்பெனியா? எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றீங்க? அப்போ ஒரு நன்மை நடந்த காசு வந்தா எனக்கு ஓகே, அப்ப அதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நான் கேஸ்க்கு வர மாட்டேன், நான் தப்பிச்சிங்க ஓடி போய்க்கிறையா மலேசியா சிங்கப்பூர் இது சொன்ன என்ன நியாயம்? அப்ப கெட்டு போறவன் எல்லாம் ஆட் பார்த்து தான் கெட்டு போறான். அதை பார்த்தும் கெட்டு போறாங்க, அதை பார்த்து கெட்டு போறாங்க. போனோகிராஃபி பிலிம் பாக்குறவங்க மோஸ்ட்லி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல இன்வால்வ் ஆகுறாங்க. பார்த்து அடுத்த 20 மினிட்ஸ் ஹாஃப் அன் ஹவர்ல இது என்ன பண்ணுவீங்க? நீங்க சர்டிபிகேட் கொடுக்க முடியாது இல்ல, இவங்க அப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படியே தப்பா மிஸ்லீட் பண்ணாதீங்க. கொடுப்பீங்களா? நான் சொன்னா இங்க எவனும் நீங்க கேட்க போறது இல்ல. நான் சொல்றேன், இப்ப நீங்க 10 பேர் சொல்லுங்க கேப்பீங்களா? கேட்க மாட்டீங்க. விஜய், அஜித், சூர்யா, அமிதாப் பச்சன், ஷாருக் கான் இவங்க எல்லாரும் சொன்னா கேப்பீங்க. அமீர் கான் சத்தியமா விஜய் நடத்த அதை நம்ம உட்காந்து கவனிக்கிறோம்ல. ஏன் கவனிக்கிறோம்? அதுல ஏதாவது ஒரு சோசியல் விஷயம் இருக்குன்னு கவனிக்கிறோம். பட் ஒரு பிளாட்ஃபார்முக்கு வரும்போது அது கொஞ்சம் நல்ல விஷயமா பேசணும்ல. ஒரு சோசியல் மீடியா நல்ல இது. ஒவ்வொரு வீடு கலைஞர் டிவின்னு சொல்லி எல்லா வீட்டுக்கும் போய் ரீச் ஆயிடுச்சு. கேபிள் 100 ரூபாய் கொடுத்தா ஈஸியா தந்துட்டு போயிடும். அப்ப அதுலயே நீங்க தப்பு பண்றீங்க, ஏன் மிஸ்லீட் பண்றீங்க? இல்ல உண்மையாவே உங்களுக்கு அவ்வளவு கேவலமா? ஒரு பொருள் தயாரிக்கிறான்னா எதுக்கு சார் தயாரிக்கிறான்? லாபம், அதுக்கு தான் தயாரிக்கிறான் ஒவ்வொருத்தரும். நீங்க ஒரு கடையில ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களா, 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 5 ரூபாய்க்கு விப்பீங்களா? அப்ப நான் லாபம் வந்துச்சுன்னா நான் நடிப்பேன். ஏதாவது சோசியல் அவேர்னஸ் ஏதாச்சும் மக்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் அதை கன்வே பண்ணாம நான் ஒதுங்கிடுவேன். அதுல அதை தானே நீங்க சொல்ல வரீங்க? நடிகர்களுக்கு பொறுப்பு இருக்கிறதா? தார்மீக பொறுப்பு இருக்கிறது, சட்டப்பூர்வமான பொறுப்பும் கூட இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அவர்களை தாண்டிய அதிக பொறுப்பு கொண்ட அரசு அமைப்புகள் இருக்கின்றன, அந்த நிறுவனங்கள் இருக்கின்றன. அவர்கள் தான் அதிகமான பதில மக்கள் மன்றத்தில் சொல்ல வேண்டும். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக ஆயிருப்பதனால இந்த விவாதம் எழுந்திருக்கிறது. இந்த விவாதத்தில் பங்கு கொண்ட 2 அணிகளுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம் நேயர்களே.